கண்களை மூடுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. கல்வாரின் சிலுவையின் பாதத்திலே அடியனை வைக்கிறேன். இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை கர்த்தர் அடியனுக்கு வெளிப்படுத்துவோம். நீங்கள் பேசுவோம், உங்கள் நாமம் மகிமைப்படுவோம். அநேக ஜனங்கள் யூடியூப் மூலமாக கேட்குற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கவும், இந்த வார்த்தைகளை கேட்டு பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கும்படியாய், தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாய், ஒருவேளை பாவத்தில் இருந்தாலும் பின்மாற்றத்திலே அடைந்திருந்தாலும் இந்த ஜனங்கள்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு தன்னை சீர்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வரும்படியாய் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கட்டும். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சில ஊழியர்களும் பின்மாற்றம் அடைந்து சத்தியத்தை புரட்டுகிற ஊழியர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஏசப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை. ஏசப்பா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருங்க. நல்ல ஒரு ஆராதனை, ரமையான ஆராதனை. ஆவியானவர் நல்ல இறங்கினார். ஆமீன் சொல்லுங்க. நல்ல கருத்தாய் பாடணும். அந்த பாடலிலே ஆண்டவர் மகிமைப்பட்டார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. நல்ல 35 நிமிடத்துக்கு மேல் தெய்வத்தை ஆராதனை செய்தோம். எவ்வளோ ஒரு சந்தோஷம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை துதிக்க, அவருடைய முகத்தை பார்த்து துதிக்கிறதை போல் அந்த உணர்வு. ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு அந்த அழகுள்ள முகத்தை பார்த்து தெய்வத்தை துதித்து தெய்வத்தை பாடி மகிமைப்படுத்தணும் அல்லவா? அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார். அந்த ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நாமம் மகிமைப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு வேதமும் ரகசியமும் என்ற தலைப்பில் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாரம் வாரம் கண்டினியூஸாக பேச முடியாவிட்டாலும் 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் கழிச்சு கூட இப்படியாய் பேசிக்கொண்டு வருகிறோம். காரணம் என்னவென்றால், இது அவ்வளோ ஒரு கஷ்டமான வார்த்தைகள், இவ்வளோ ஒரு ரகசியங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்படியாய் இருக்கிறபடினால் அதை படித்து தானித்து கற்றுக்கொண்டு உலக
வேத வசனத்தின் விஞ்ஞானிகள் சொல்லுகிற வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டு இப்படி தேவ சமூகத்தில் வந்து சபையில் பேசும்போது பயந்து நடுங்கி இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து பேசும்போது நிச்சயம் ஆண்டவர் நாம மகிம்படும். இந்த வார்த்தைகள் நமக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் நடத்தும் இந்த கடைசி காலத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே 10வது அதிகாரத்தை பார்த்தோம். இன்றைக்கு 11வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இவ்வளவு நாட்களாய் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு என்றைக்கு அவர் சபையாரை எடுத்துக் கொள்ளுகிறாரோ அந்த நாள் முதல் 7 வருடங்கள் உபத்திரவ ஆட்சி இந்த பூமியில நடக்கும். 7 முத்திரைகளை உடைத்து நியாயம் தீர்க்க போகிற இயேசு 7 முத்திரைகளை உடைத்தார். என் அன்பு பிள்ளைகளே, 7 எக்காலங்களிலே 6 எக்காலங்கள் ஊதப்பட்டதை பார்த்தோம். 4வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு 10வது, கடந்த நாட்களிலே 10வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படியாய் அதில் என்னென்ன சம்பவங்கள் பேசணும் என்று நமக்கு தெரியும். ஏன் மறுபடியும் பேசின வார்த்தைகளை முன் வைத்துவிட்டு 11வது அதிகாரத்துக்கு போகிறோம் என்றால் அந்த கண்டினியூஸ் வார்த்தை நமக்கு நன்றாக புரியும்படியாகத்தான் இதை கொஞ்சம் சொல்லிவிட்டு கடந்து செல்ல வேண்டும். 7 வருடம் உபத்திர ஆட்சி முடிந்ததும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருக்கு 33 வயது வைத்துக் கொள்ளுங்கள். 33 வயதிலே அவர் பரலோகத்துக்கு சென்றார். சபையை என்றைக்கு அவர் எடுத்துக்கொண்டாரோ அந்த நாளிலிருந்து 7 வருடத்தை கூட்டிக் கொண்டால் 40 வயது ஆண்டவருக்கு ஆகும். யூதர் முறைப்படி யூத ஆண்களுக்கு 40 வயசில்தான் திருமணத்தை செய்வார்கள். ஆண்டவர் 7 வருடத்துக்கு பிறகு மணவாட்டியாகிய சபையாரை திருமணம் செய்து கொள்வார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லமாம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு நாட்கள் கடந்த நாட்களிலே பார்த்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த 7 முத்திரைகளை உடைத்து அதில் வந்த உபத்திரங்களை பார்த்து 7 எக்காலங்களிலே 6 எக்காலங்கள் ஊதப்பட்ட அந்த வரையிலும் சரியாய் 3 வருட காலம் உபத்திரம் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. வருகிற நாட்களிலே அண்டி கிறிஸ்து குறித்து நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, அண்டி கிறிஸ்து காலத்திலே என்ன நடக்கப் போகிறது என்று நாம் கொஞ்சம் பேசியிருக்கிறோம்.
இனி வருகிற அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம் தெளிவாய். என் அன்பு பிள்ளைகளே, தப்பி தவறி கைவிடப்பட்டால் கொடூரமான உபத்திரத்திலே மாட்டுவோம். அதற்காகத்தான் தேவ ஆவியானவர் இப்போதே அவருடைய வசனங்களை குறித்து வேத ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தி உங்கள் ஆத்துமாவை திடப்படுத்தி சரியாய் ஆவிக்குரிய ஜீவத்திலே வழிநடக்க, என் அன்பு பிள்ளைகளே, உங்களை அந்த வசனத்தின் நிமித்தம் பரிசுத்தப்படுத்தவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கவும் அவர் செய்து கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை கைவிடப்பட்டால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, சாப்பிடக்கூட முடியாது. காரணம், அவன் முத்திரையை கையிலோ நெத்திலேயோ தலையிலேயோ குத்தினால்தான் சாப்பிட முடியும். ஒருவேளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற நாட்களிலே பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இயேசு சபையை எடுத்துக்கொண்ட பிறகு நீ கைவிடப்பட்டால், நீ அநேக பொன் வெள்ளி பணம் வைத்து கொண்டிருந்தாலும் சரி, பணத்தை கொடுத்துனாலே வாங்கவே முடியாது. நீ எப்படிதான் வாங்க வேண்டும் என்று நினைச்சாலும் முடியாது. நீ எந்த கடைக்கு, எந்த ஷாப்புக்கு போனாலும், எந்த ஹோட்டலுக்கு போனாலும், உன் கையில முத்திரை காணப்பட்டால்தான், உன் நெற்றில முத்திரை காணப்பட்டால்தான் அவர்கள் கொடுப்பார்கள். அது என்ன முத்திரை என்றால் 36666. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது இல்லை என்றால் பூமியிலே வாழவே முடியாது. எல்லா ஜனங்களும் அதை குற்றிக் கொள்ளுவார்கள். கைவிடப்பட்ட ஜனங்கள் உணர்வடைந்து, ஐயோ, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், கூட பிறந்தவர்கள், என்னுடைய உறவினர்களாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டாரே என்று துக்கமடைந்து கண்ணீரோடு கலங்கி ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு, இப்படியாய் எப்படி வாழ்கிறது என்று தெரியவில்லையே இயேசுவே என்று கூப்பிட்டாலும் எனக்காக யார் ஜெபிப்பார்கள்? அன்றைக்கு சபை இருக்காதே, ஜெபிக்கிறவர்கள் இருக்க மாட்டார்களே, அன்றைக்கு ஊழியக்காரன் இருக்க மாட்டானே, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பூமியில அசைவாட முடியாதே. காரணம், உலகம் முடிந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கலங்கின நேரத்திலே ஒருவேளை தன்னை அண்டி கிறிஸ்துவினிடத்தில் போய் தன் முத்திரை குத்தி கொண்டால்தான் பூமியில வாழ முடியும். எப்படி இருந்தாலும் உன்னை கண்டுபிடிப்பான். கண்டுபிடிக்காமல் இருக்கவே முடியாது. காரணம், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இப்போ நீ இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் ஆதார் கார்டு இல்லாமல் வாழவே முடியாது. ஏனென்றால் 10 விரல் உன் கண்கள் போட்டோ இப்படியா எடுத்துக்கொண்டு உனக்கு அது பேங்க்லையும் மற்ற ரேஷன் கடைக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும், நீ பிறக்க போகிற குழந்தைக்கு கூட அந்த விரல் கைரேகைகளும் அந்த கண்களும் எடுத்துக்கொண்டு இருந்தால்தான் இந்த பூமியிலே உனக்கு ஒரு நன்மையான காரியங்கள் வரும். இதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது சபையாரை எடுத்துக்கொண்ட பிறகு அண்டி கிறிஸ்துவின் முத்திரை குத்தினால் ஒழிய இந்த பூமியிலே சாப்பிட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். கடந்த நாட்களிலே 10வது அதிகாரத்தை கொடுத்து பார்த்தோம்.
7 எக்காலங்கள் ஊதப்பட்ட காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆனால் 6 எக்காலங்களை ஊதப்பட்ட காரியங்களை பார்த்தோம். 7வது எக்காலம் ஊதறதுக்கு முன்பாக இந்த 10வது அதிகாரத்தை பார்த்தோம். அடுத்தது இந்த 11வது அதிகாரத்திலே ஒரு சில வசனங்கள் வரைக்கும் 7ஆம் எக்காலம் ஊதுற வரைக்கும் நான் பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் 1வது வசனம். நன்றாக கவனிக்கணும். இங்க என்ன சொல்லப்படுகிறது? 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுவர்களையும் அளந்து பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும். இந்த முதல் வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் யோவானுக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொடுக்கிறார். என்ன வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால், என் அன்பு பிள்ளைகளே, பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போது தேவ தூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் 1, பலிபீடத்தையும் 2, தொழுது கொள்ளுகிறதையும் 3 அளந்து பார் என்று இந்த வசனத்திலே யோவானுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இன்றைக்கு யூதருக்கு இன்றைய காலகட்டத்திலே எருசலேமிலே எடுத்துக்கொண்டால் இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களுக்கு சபை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபை இல்லை. அப்படியானால் அவர்கள் எப்படி ஆண்டவர் இயேசுவை தொழுது கொள்கிறார்கள் என்றால், சில வீடுகளிலே தான் தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தொழுது கொண்டிருப்பார்கள். காரணம் என்னவென்றால், என் அன்பு பிள்ளைகளே, 2 ஆலயம் கட்டப்பட்டது. முதல் ஆலயம் சாலமோன் கட்டினார். அது பாபிலோன் ராஜா அவன் இராணுவத்தை வைத்து இடித்து போட்டார்கள். 2வது ஆலயத்தை பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வந்து 2வது ஆலயத்தை கட்டினார்கள். ஆனால் அது இயேசு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காது என்று, இது இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னபடினால் ரோம் அரசாங்கம் வந்து அந்த தேவாலயத்தை இடித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காதபடிக்கு, ஏன் என்றால் அதாவது சிமெண்டால கட்டப்படவில்லை, தங்கத்தினால கட்டப்பட்டபடினால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காது என்று சொன்னபடினால் அதில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் எடுத்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்திலே அவர்களுக்கு தேவாலயம் இல்லை. ஒரு ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அவர்கள் எப்படி தொழுது கொள்கிறார்கள்? ரபி வருவார். அந்த சனிக்கிழமையில தெய்வத்தை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமோ சில சங்கீதங்களை வாசித்து சில சங்கீதங்களை பாடி தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு அவர்கள் தொழுது கொள்வார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேமிலே தேவாலயம் இல்லாதபடினால் அவர்கள் ஒரு சில வீடுகளிலே அங்கங்கே இருந்து அந்த சனிக்கிழமை ஆராதனை நடத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் தொழுது கொள்ளுகிற காரியத்தையும் அளந்து பார் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது
என்றைக்கு இந்த காரியம் நடக்கும் என்றால், யூத ஜனங்களுக்கு மூன்றாவது தேவாலயத்தை கட்ட அழகாய் ஒவ்வொரு பாயிண்டாய் யோவானுக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு சொல்லிக் கொடுத்ததை, தேவனுடைய ஆலயத்தையும் கட்ட அளந்து பார்க்க, பலிபீடத்தை அளந்து பார்க்க, தொழுது கொள்ளுகிற காரியத்தை அளந்து பார்க்க அங்கே ஆலயம் கட்டப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யூத அதாவது வம்சத்தின் பிரகாரம் 5 பலிகளை செலுத்தும்படியாய் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவாலயத்தில் என்ன நடந்ததோ அது மூன்றாவது ஆலயத்திலே பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொள்வார்கள். அது எப்போது நடக்கும் என்றால், என்றைக்கு மூன்றாவது தேவாலயத்தை அவர் கட்டி முடிக்கிறாரோ எருசலேமிலே அன்றைக்கு சபையை எடுத்துக்கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அன்றைக்கு சபை கட்டி முடித்த உடனே விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், 14 மணி நேரத்துக்குள்ளே அந்த சபையை கட்டி முடிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஏற்ற எல்லா பொருட்களும், அதுக்கு ஏற்ற எல்லா இயந்திர மிஷின்களும் அங்கே வந்து இப்ப ரெடியாக இருக்கிறதாம். அந்த காலங்கள் இன்னும் வரவில்லை. அதுவும் அந்த சபையை முதல் கட்டின சபை பல ஆண்டுகள் ஆனது போல இல்லை. இன்றைக்கு விஞ்ஞானி பிரகாரம் பார்த்தால் 14 மணி நேரத்துக்குள்ளே அந்த தேவாலயத்தை கட்டி முடித்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் அப்படி சொல்லவில்லை. வேத ஆராய்ச்சியாளர்கள் அவர்களை விஞ்ஞானை கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது, இப்படியா இத்தனை மணி நேரத்திலே தேவாலயம் கட்டப்படும் அந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கட்டி முடித்ததும் சபையை எடுத்துக்கொள்வார். சபையை எடுத்துக்கொண்டதும் அண்டி கிறிஸ்து ஆட்சி வந்துடும். அண்டி கிறிஸ்து ஆட்சி அதாவது சபையை எடுத்துக்கொண்டதும் ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய கரத்திலிருந்து 7 முத்திரைகளை வாங்குவார். 7 முத்திரைகளை உடைத்ததும் அண்டி கிறிஸ்து ஆட்சி இந்த பூமிக்கு வந்துவிடும். 7 ஆண்டுகள் உபத்திரவ ஆட்சி இந்த பூமியிலே நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாணமா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். இன்றைக்கு பூமியிலே நம்ம எப்படி வாழுகிறோம் என்று பாருங்க. வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் பின்னிட்டு பாருங்க. தெய்வத்திற்கு எப்படி முன்பாக நடந்திருக்கிறோம் என்று பின்னிட்டு பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் பயந்து நடுங்கி உண்மையாய் நீ ஊழியத்தை செய்தால், ஒருவேளை தன் வயிற்று பொழுப்புக்காக பொய் தீர்க்க தரிசனங்களையும் கள்ள உபதேசங்களையும் சொல்லிக்கொண்டு நீ வந்தால், வேதத்தை புரட்டுவனாக காணப்பட்டால், இன்றைக்கே அப்படிப்பட்ட ஊழியக்காரன் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் என் அன்பு பிள்ளைகளே, 3ஆம் தேவாலயத்தை கட்டி முடித்ததும் சபையை எடுத்துக்கொள்வார். ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய கரத்திலிருந்து அந்த 7 முத்திரைகளை வாங்கி உடைப்பார். உடைத்த உடனே அண்டி கிறிஸ்து ஆட்சி நடக்கும். 7 ஆண்டுகள்
உபத்திர ஆட்சி பயங்கரமாக இருக்கும். சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், நாணமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த புதிய ஏற்பாடு நன்றாக கவனிக்கணும். எப்போது தொடங்கினது, எப்போது முடிகிறது? ஆமென். புதிய ஏற்பாடின் வாழ்க்கை சத்தியம் எப்போது தொடங்கினது, வெளிப்படுத்தின விசேஷம் எப்போது முடிகிறது என்று பார்க்க போனால் நன்றாக கவனிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் மத்தேயு 1ஆம் அதிகாரம் தான் புதிய ஏற்பாடு தொடங்குகிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பை குறிக்கிறது. இயேசுவின் பிறப்பை குறிக்கிறது. ஆனால் எப்போது தொடங்குகிறது என்றால், புதிய ஏற்பாடு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று சொல்லும்போது, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையாய் என்னுடைய இரத்தத்தை என்றைக்கு பானம் பண்ணுகிறீர்களோ அன்றைக்கு அந்த இரவு நேரத்திலே ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தன்னந்தனியாக வேதனைப்பட்டு ஜெபிக்கும் போது தன் வேர்வை இரத்த துளியாக பூமியில சிந்தப்பட்ட உடனே அந்த நேரத்திலிருந்து புதிய ஏற்பாடு தொடங்கிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இது அநேக ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது இது என்ன வித்தியாசமா இருக்கிறதே என்று நினைக்கலாம். சில வேத ஆராய்ச்சியாளர்களிடத்திலும் வேத ரகசியங்களை அறிந்து கொண்டவரிடத்திலும் கேட்கும் போது இதுதான் உண்மை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளுகிறது அது உன்னுடைய இஷ்டம். இதுதான் சத்தியம். இது கள்ள உபதேசமோ வேதத்தை புரட்டுகிறது என்று நினைக்க வேண்டாம். என்றைக்கு புதிய ஏற்பாடு முடிகிறது என்று பார்த்தால், என் அன்பு பிள்ளைகளே, 3வது அதிகாரம் கடைசி வசனத்திலே முடிகிறது. சபையை அன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவார். சபையை எடுத்துக்கொண்ட பிறகு 4வது அதிகாரம் உபத்திர ஆட்சி நடைபெறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 4வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் இந்த 3வது அதிகாரத்தில் புதிய ஏற்பாடு முடிந்து விட்டது. உலகுடைய காரியங்கள் சாப்டர் முடிந்து விட்டது. உலக மனிதர்களுடைய காரியங்கள் முடிந்து விட்டது. அவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை. என்றைக்கு சபையை எடுத்துக் கொள்ளுகிறாரோ அன்றைக்கு உலகம் முடிந்து விட்டது. தத்தளிக்க போகிற காலங்கள் வந்து விட்டது. அனாதையா அலைந்து துரியக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. சாப்பாடு கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது, வீடு இருக்காது. நீ அலைந்து திரிந்து தன்னை உடைக்கி அவனுடைய கரத்திலே ஒரு வேளை நீ மரித்தால் அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம். அன்றைக்கே 3வது அதிகாரம் கடைசி வசனத்திலே புதிய ஏற்பாடு முடிந்துவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அன்பு பிள்ளைகளே, நாணமாயிருங்க. என் அன்பு ஊழியக்காரர்களே, கர்த்தருக்கு பயந்து நடங்கி ஊழியத்தை செய்யுங்க. உன் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாவை ஒன்று கூட சேதப்படுத்தாதீங்க. சரியாய் நீங்கள் வழிநடத்தினால் தேவ ராஜ்யத்தில் இருக்கலாம்.
இல்லை என்றால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்டவருக்கு தான். என்னதான் நீ ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் நான் உன்னை அறியேன். இன்றைக்கு சபையில் சினிமா பாட்டு பாடுகிறவங்களுக்கெல்லாம் அறிவு வரட்டும், புத்தி வரட்டும். நீ நாணமா இவ்வளோ நாள் பாடுனதை விற்று இனி மனம் திரும்பி தேவ சமூகத்திலே சத்தியத்துக்கு நடுங்கி தெய்வத்துக்கு பயந்து இனி சரியாய் ஊழியம் செய்வோம், சரியாய் சத்தியத்தை பேசுவோம், புரட்டுதலை விட்டுவிட்டு நாணமாய் சத்தியத்தை சத்தியமாய் பேசி என்னை நம்பி இருக்கிற ஜனங்களை நான் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தால், ஜெபித்தால், பயந்தால் கர்த்தர் உன்னை நடத்துவார். இல்லை என்றால் கடைசி நாட்களிலே நான் அப்பா ஆலயத்தை நடத்தினேன், இவ்வளோ ஆத்துமாக்களை நடத்தினேன், இவ்வளோ காணிக்கு நான் கொடுத்தேன், இவ்வளோ செய்தேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்தாலும் உனக்கு ஜெபிக்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள், உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டார்கள், சபை இருக்காது, பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் நீ பூமியில் அலைந்து திரிந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஒடுங்கி 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 அன்றைக்கு இருக்கிற உஷ்ணம், அன்றைக்கு இருக்கிற குளிர் பயங்கரமாய் அப்படியே இயற்கை சம்பவங்கள்லாம் மாறிவிடும். ஆமீன் சொல்லுங்க. இருக்கிற பணக்காரன்லாம் தெய்வத்தை நோக்கி நடுங்குவான், கோட்டீஸ்வரன்களாம். ஒவ்வொரு நியாயத்தீர்ப்பு நடக்கும் போதெல்லாம் ஊரை விட்டு ஓடுவார்கள். அங்க ஒரு நியாயத்தீர்ப்பு நடக்கும். அப்போது தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டும் புரோஜனமா இருக்காது. ஒரு வேளை அண்டி கிறிஸ்து முத்திரையை குத்தாமல் நீ அந்த உபத்திரத்திலே தண்ணீர் சோறு இல்லாமல் செத்து போகும் என்று நினைத்தால் அவன் கையாலே இரத்த சாட்சியாய் மரித்தான், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். ராமின் சொல்லுங்க, ராமின் சொல்லுங்க, ராமின் சொல்லுங்க. இன்னும் அநேக வசனங்களை வருகிற நாட்களில் பார்ப்போம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு என் கிறிஸ்துவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பின்மாற்றம் அடைந்திருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு பயந்து மனம் மாறுங்க, மனம் திரும்புங்க. இப்படியாய் கிறிஸ்தவர்களை கேலி கிண்டல் செய்கிறவனுங்களாம் இந்த வார்த்தைகளை கேளுங்க, கேட்டு மனம் திரும்புங்க. உண்மையாய் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வசனங்களுக்கு பயந்து நடுங்கும் போது நிச்சயம் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.